உ.வே.சா பதிப்பித்த முதல் நூல் எது? உ.வே.சா பதிப்பித்த முதல் நூல் எது? ஆன்சர்: உ.வே.சா பதிப்பித்த முதல் நூல் சீவக சிந்தாமணி. தமிழின் முதல் சமய காப்பியம் எது? தமிழின் முதல் சமய காப்பியம் எது? ஆன்சர்: தமிழின் முதல் சமய காப்பியம் மணிமேகலை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என முதலில் கூறியவர் யார்? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என முதலில் கூறியவர் யார்? ஆன்சர்: உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என முதலில் கூறியவர் குடபுலவியனார். சிலப்பதிகாரத்தில் மதுரைக்காண்டம் எத்தனை காதைகளைக் கொண்டது? சிலப்பதிகாரத்தில் மதுரைக்காண்டம் எத்தனை காதைகளைக் கொண்டது? ஆன்சர்: சிலப்பதிகாரத்தில் மதுரைக்காண்டம் 13 காதைகளைக் கொண்டது. நாட்டுதும் யாமோர் பாட்டுடைச் செய்யுள் என்று கூறியவர் யார்? நாட்டுதும் யாமோர் பாட்டுடைச் செய்யுள் என்று கூறியவர் யார்? ஆன்சர்: நாட்டுதும் யாமோர் பாட்டுடைச் செய்யுள் என்று கூறியவர் இளங்கோவடிகள். தலைக்கோளறிவை பட்டம் பெற்றவள் யார்? தலைக்கோளறிவை பட்டம் பெற்றவள் யார்? ஆன்சர்: தலைக்கோளறிவை பட்டம் பெற்றவள் மாதவி. ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலைக்கு உரை எழுதியவர் யார்? ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலைக்கு உரை எழுதியவர் யார்? ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலைக்கு உரை எழுதியவர் நா. மோ. வேங்கடசாமி நாட்டார். அகலகவி என்பது எந்த நூலின் வேறு பெயர்? அகலகவி என்பது எந்த நூலின் வேறு பெயர்? ஆன்சர்: அகலகவி என்பது குண்டலகேசியின் வேறு பெயர் ஆகும். வளையாபதி நூல் எவ்வகை பாவகையைக் கொண்டுள்ளது? வளையாபதி நூல் எவ்வகை பாவகையைக் கொண்டுள்ளது? ஆன்சர்: வளையாபதி நூல் விருத்தப்பா என்னும் பாவகையைக் கொண்டுள்ளது. தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர்: தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் திருத்தக்கதேவர். சம்பாபதி என்பது எந்த நகரின் பழைய பெயர்? சம்பாபதி என்பது எந்த நகரின் பழைய பெயர்? ஆன்சர்: சம்பாபதி என்பது புகார் நகரின் பழைய பெயர். முதலில் இந்திர விழா எடுத்தவன் யார்? முதலில் இந்திர விழா எடுத்தவன் யார்? ஆன்சர்: முதலில் இந்திர விழா எடுத்தவன் தூங்கெயில் எறிந்த தொடிக்கோட் செம்பியன். முடிபொருள் தொடர்நிலைச் செய்யுள் என்று சீவக சிந்தாமணியை கூறியவர் யார்? முடிபொருள் தொடர்நிலைச் செய்யுள் என்று சீவக சிந்தாமணியை கூறியவர் யார்? ஆன்சர்: முடிபொருள் தொடர்நிலைச் செய்யுள் என்று சீவக சிந்தாமணியை கூறியவர் அடியார்க்கு நல்லார். விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் எது? விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் எது? ஆன்சர்: விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் சீவக சிந்தாமணி.
விழிப்பு அறைபோகாது மெய்ப்புறத்து இடூஉம் பழிக்கரை மண்டபம். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விழிப்பு அறைபோகாது மெய்ப்புறத்து இடூஉம் பழிக்கரை மண்டபம். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் விழிப்பு அறைபோகாது மெய்ப்புறத்து இடூஉம் பழிக்கரை மண்டபம். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. முக்தி நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? முக்தி நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் முக்தி நூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. கீழ்க்கண்டவற்றுள் இரட்டை காப்பியங்களுள் ஒன்று எது? கீழ்க்கண்டவற்றுள் இரட்டை காப்பியங்களுள் ஒன்று எது? ஆன்சர் கீழ்க்கண்டவற்றுள் இரட்டை காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை. பாவின வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் எது? பாவின வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் எது? ஆன்சர் பாவின வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் சிலப்பதிகாரம். மண் தேய்த்த புகழினான் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? மண் தேய்த்த புகழினான் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? ஆன்சர் மண் தேய்த்த புகழினான் என்று சிறப்பிக்கப்படுபவர் கோவலன். மணிமேகலை என வாழ்த்திய ஞான்று. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? மணிமேகலை என வாழ்த்திய ஞான்று. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் மணிமேகலை என வாழ்த்திய ஞான்று. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம்.